ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! எல்லாருக்கும் வணக்கம். ட்ரக் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம வந்து லோ பெட்ட வந்து லாங் அந்த இது பார்த்தோம். சேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஆல்ரெடி இது பார்த்தோம். சாரி இதுன்ற பாருங்க. இந்த இது லோ பெட்ல இத தான் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஆ லோ லோடர்ல வந்து இது பார்க்க போறோம். சேம் இதுவும் கிட்டத்தட்ட அதே மாரி தான். ஆனா இது கொஞ்சம் ஆ பவர்ஃபுல் அப்டின்னு நெனைக்கிறேன். பார்த்தீங்களா? இது 15 தான். தெரியுதா? 15 வரைக்கும் இது பண்ணுறதுன்னு போட்டிருக்கு. ஆனா இது வந்து பாருங்க 24. அப்பன்னா இது கொஞ்சம் என்ன சொல்றது? பெருசு தான் இது. சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அதனால நம்ம இத வந்து நம்ம இந்த வாட்டி அட்டாச் பண்ண போறோம். யூஸ் பண்ணிக்கலாம். வெளிய வந்துடலாம். குயிக் ட்ராவல் மூலமா. ஏன்னா அது இங்க தான் இருக்கு. எஸ். அட்டாச் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா? இதுவும் கொஞ்சம் லாங்கா இருக்கும். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, வீல் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். இதுல வந்து 4 வீல் தான் இருக்கு. ஆனா லாங். சவுண்டு பார்த்தீங்களா? அது அதோட சவுண்டு தான். ஓகே. இப்போ நம்ம இதோட ஆர்டர் எடுக்க ட்ரை பண்ணுவோம். சாரி. ம். இப்போ நம்ம இதில வந்து ஆர்டர் எடுக்கிறதுன்றத விட, இது காமனா இருக்கும். ஹெவியாவும் நம்ம போறதா இருந்தா நம்ம இதில போலாங்க. பாருங்க. எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து அதில வராது. இதில வருது பாருங்க. பார்த்தீங்களா? எல்லாம் மொரட்டுத்தனமா இருக்கு பாருங்க. நம்ம வந்து பெருசா பார்க்க போறது இல்லனால, கடைசில இருந்தா பார்ப்போம். ம். எல்லாம் ஹெவி தான். ம். ஓகே. ம். இங்கேருந்து ஒண்ணு இருக்குங்க. இல்ல நம்ம வேற ஏதாவது கூட எடுக்கலாம். ஏற்கனவே எடுத்ததா கூட எடுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்ம காட்டணும். ஹெவின்றத காட்டணும் அவ்வளோதான். பாருங்க. நம்ம இடத்துலேருந்து என்ன இருக்கான்னு பார்க்கலாமா? இங்கேருந்து? இல்ல இங்கேருந்து வேண்டாம். ம். இது வந்து மிஷின் மாரி கிடையாது. இது வந்து ஒரு பைப் அந்த இது மாரி. இது ஸ்க்ரீன்ல இது ஒரு ஸ்ட்ரெய்ட் ரோடு ஒண்ணு இருக்குங்க. இல்ல? இங்கேருந்து ஸ்ட்ரெய்ட்டா ஒண்ணு இருக்கு. சும்மா எப்படி இருக்குன்னு பார்க்க தான். வேற எதுவும் இல்ல. ஆனா நம்ம இத கூட எடுத்துக்கலாம். ம். இங்கேருந்து வருது. பரவாயில்லையே! இது ஹெவின்றதுனால அப்படி காட்டுது. ஹெவி இல்லன்னா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க. ம். அதெல்லாம் ஹெவி லிஸ்ட்லயே கிடையாது. ஓ! இந்த டிராக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? இந்த பைப் கூட நம்ம எடுக்கலாம் எடுக்கிறதா இருந்தா. ஆனா இதுக்கு தனி வீடியோ போடுவோம்.
இந்த பைப் எடுக்கலாங்க. நீங்க நெறைய எடுக்கலாம் அதுலேருந்து. நீங்க வந்து அது ஒண்ணும் கேரண்டி. ஆனா இதுல 8 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்கு 8 நிமிஷம் ஆகுமா, மேலேயே ஆயிடும். அதனால வேலைக்கு ஆகாதுங்க. ஓ! அந்த சைட்லேருந்து வேணாம். இதில நெறைய இருக்குங்க. நார்மல்ல. இதெல்லாம் 2, 2 வரும்னு நெனைக்கிறேன் இதெல்லாம். அதெல்லாம் ரொம்ப பெருசு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம் இது. பட் இருந்தாலும் இது எடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம தனியா ஒரு வீடியோவா போடலாம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு இத எடுக்கலாம். இது எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது வந்து நீங்க ஹெவி கிடையாது. நார்மல் தாங்க இது. ஹெவி இல்லாம ஹெவியாவே எடுக்கலாம். இதுல நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்க ஹெவியா போணும்னு நெனச்சிட்டீங்கனாலே, நீங்க இத கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கு ஹெவி கெடைச்சிரும். இதெல்லாம் ஹெவி தான். பார்த்தீங்களா? இதெல்லாம் ஹெவி தான். இது இங்கேருந்து அப்படியே பக்கத்துல தான். பக்கத்து இதுலயே போகுதுங்க ஒரு இது. இது இங்கேருந்து இங்க போகுதுங்க. ஹெவி கிடையாது. இதெல்லாம் ஆல்ரெடி எடுத்திருக்கோம். ஆனா ரொம்ப பக்கமா இருக்கு. ரொம்ப பக்கம் வரக்கூடாது. ஓரளவுக்கு தூரமா இருந்தா நல்லாருக்கும். ரொம்ப தூரம். பக்கமே தூரம் ஆயிடுச்சுங்க. பாருங்க, இது பாருங்க. ஓகே. ஆனா இது எடுக்கலாம். ஆனா இது வந்து இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணோங்க. ட்ராவல் பண்ணி இங்க போணும். ஓரத்திலே இருக்கு. நார்வே. நார்வேக்கு போணும். ஓகே. நம்ம நார்வேக்கே போலாம். இங்க போயிடலாமா? நார்வேனா நம்ம குயிக் ட்ராவல் மூலமா நார்வேக்கு போணும். இங்க ஒரு இடம் தான் ஓப்பன்ல இருக்கு. ஓகே. நார்வேக்கு வந்துட்டோம். இப்ப நார்வேல இங்கேருந்து நம்ம எடுக்கணும்னா இந்தா இருக்கு. அங்கருந்து பக்கத்திலே இருக்கு. குட்டி குட்டியாலாம் இருக்கு பாருங்க. நெறையா இருக்குங்க. எல்லாம் அடுக்கணும். இது இங்கேருந்து இங்க போற மாரி இருக்கு. இது ஒரு பெரிய டிராக்டர் தான். ஸ்கிட்டார். டிராக்டர்னா அள்ளி அது மாரியே ஒரு வேற விஷயம். நெறையா இருக்குங்க. சூப்பர் சூப்பர் எல்லாம். ஓகே. இதையே எடுத்துக்கலாம். இங்கேருந்து 2 மணி நேரமா? 2 மணி நேரம்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. சரி பார்ப்போம். பார்த்தீங்களா? இது ரொம்ப சென்சிட்டிவ்ங்க இது. நம்ம இந்த வியூலயே போயிடலாம். ஏன்னா வேகமா போணும். பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தரையோட ஒட்டிக்குது. கொஞ்சம் வேகமா போனா நம்ம இதில தான் போய் ஆகணும்.
2 மணி நேரம். பாருங்க, இடிச்சிடக்கூடாது. இல்லை கூறலாம் முடியாதுங்க, கஷ்டம். வா பார்த்தீங்களா, பஸ் லைட்டாக இடிச்சிச்சேனா, ஆனால் ஒன்றும் ஆகாது. இடிச்சிடக்கூடாது. ஏற்றுனா ஒரு இஷ்டங்க. ஏன் தப்பு தான், ரெண்டுத்துக்குமே டேமேஜ். ட்ரைலருக்கும் அதுக்கும் கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டேன். ஐயோ ஐயோ, திருப்பியும் ஏன்ப்பா உணர்ச்சி வசப்படுற? ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவ் அது. பா எவ்வளோ பெருசு பாருங்க டனல். ஏற முடியுமா? நிறையா இருக்குங்க பாருங்க, இதெல்லாம் கஷ்டம். வீலே தெரியல பாருங்களேன், பின்னாடி இருக்க வீலே தெரியல. இல்லை பாருங்க, அது பாடுங்க இஷ்டத்துக்கு திரும்புதுங்க. போய் ஏற்றுறது தான் இருக்குது, கரெக்டாக அங்கே போய் நிப்பாட்டுறதுல. அதுதான் கஷ்டமே. இதெல்லாம் கூட ஓட்டிட்டு போயிடலாம். பாவிகளா, எப்படி வேண்டாம் பாருங்க.
பா செம்மையா இருக்குங்க இடம். வேற லெவல்ல இருக்கு. ம். செம கஷ்டம். ம். விட மாட்டானுங்க. எப்படி போவேன்? ஓ! அப்பா கிட்ட வந்துட்டேங்க. இந்த மாரி டனல்லாம் ரொம்ப பெருசாகுதுங்க இங்க. அதெல்லாம் போயின்னே இருக்குது. ம். செம்மையா இருக்குல்ல? ம். சுத்தங்க. எங்க கொண்டு போய் நிறுத்த சொல்ல போறான்னு தெரியல. பார்க்கறதுக்கு இடம் பார்க்கறதுக்கு பயமா இருக்குது. யா எங்க கொண்டு போய் நிறுத்த சொல்ல போறான்னு தெரியலையே! இதுல தான் இங்க தான் எல்லாமே இருக்குது. அப்பா இது இது பெருசு. இது அதோடது. இது கொஞ்சம் பரவால்ல. இத இது ரொம்ப பெருசு. இது உள்ளயே வருதுங்க. அதனால இதையும் எடுத்துக்கலாம். அங்க பாருங்க. அடப்பாவிகளா! எங்கடா போய் நிறுத்த சொல்ல போறீங்க? ஒண்ணுமே புரியலடா. ஆஹா! அங்க பாருங்க. இப்படி வந்து நிறுத்தணுங்க. எப்புட்றா நிறுத்துறது டேய்? வழி இருக்கா நாங்க? ஏங்க தெரியலங்களே வழி இருக்கான்னு. மாட்டிக்கினேங்க. பார்ப்போம் போயிட்டு வருவோம். ரிவர்ஸ்ல தான் வரணும் போலதுங்க. ரிவர்ஸ்லாம் வாய்ப்பே இல்லையே! ம். ஏங்க ரிவர்ஸ்லாம் எப்படிங்க கொண்டு வருது? செம கஷ்டம். இந்த சைடு போய் அப்படி வர முடியுமா? அப்படி வரதுக்கு வழி இருக்கா? இல்லையே! அங்க பாருங்களேன். இப்படிதான் ரிவர்ஸ்ல போறதுதான் வழி. ஐய்யய்யோ! டேய் என்னடா அப்படி பண்ணிட்டீங்க? சொதப்பிட்டீங்க. வெளிய போணுங்க அப்பனா. அப்பனா என்ன பண்ணணும்னா, இப்படி தான் வழி யூஸ் பண்ணுங்க. எஸ். இப்படி வந்து உள் வழியா போயிட்டு, அங்க சுத்தி வந்து தான் நம்ம எடுத்து வரணுங்க. வேற வழியே இல்ல. ம்.
ஓ, இதில் பாதை இல்லையா? அட பாவி, அடே என்னடா பாதை அங்கே இருக்குங்க. அதில் மண்ணு நிற்கிதுங்க, இதுலேயும் கிடையாது. இதில் தான் பாதை சுத்தம். ம், வழி இருக்கா? உள்ளே மாட்டிக்கூடாது அப்புறம். எப்பா வழி இருக்குங்க. ம், ம். இந்த சைடு போக முடியுமா? எங்கடா இருக்க? இந்தா இருக்குங்க. ஆனால் வழி கேட் எங்கே இருக்குது? வழி இருக்குங்க. இல்லை, ஆடா பாவிங்களா, நல்லா மாட்டி விட்டீங்கடா. சூப்பர் அடே. இப்படி ஆடா வச்சிருக்கீங்க. இதுதான் சொன்ன தெரியுங்களா? பார்த்துக்கோங்க, இதுக்கே இத்தனை வீலுக்கே இவ்வளோ பிரச்சனைங்க. ஆ, இதுவே எங்காச்சு, எங்கே மாட்டிக்கிச்சு பாருங்கள், மண்ணுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. சொன்ன பொறுத்துங்களா? இதான் அந்த பிரச்சனையை சொன்னேன் நான். இப்போ இதுக்கு நம்ம ஒரு வழி இருக்குது. இப்போ நம்ம இது பண்ணிட்டு இப்போ இதை பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து நின்றோம் அப்படின்னு நம்புகிறேன். பார்ப்போம். இல்லை எடுத்துகிட்டே வந்துடுவோம். இல்லை லோட ஏற்றிச்சு நிற்கிறேன். இல்லை, வெளியே வந்து நின்றுச்சு பார்த்தீங்களா கரெக்டாக. இப்போ எங்கே இருக்குது? அவ்வளோதான். ஆடா பாய்களா, ஸ்ட்ரைட்டாகவும் போக முடியாது, ரிவர்ஸில் தாங்க போகணும். இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? ஒன்றும் புரியலையே. எங்கேருந்தே நான் ரிவர்ஸில் போகணுமா என்ன? ரொம்ப கஷ்டங்க இது. தெரிஞ்சு போச்சு. இப்போ இதுவும் திருப்பி புல்ல மாட்டிக்கூடாதுங்க. பார்த்தீங்களா? இங்கே வேற ஒரு தடை ஒன்று போட்டுருக்கானுங்க. இது வேற பிரச்சனைங்க. பாருங்கள், என்ன சொல்லணும் தெரியல.
ஏய் போடா. எப்படியா எடுக்கணுங்க, அது உள்ள போகணுங்க. டைம் 1 ஹவர் போயிட்டே இருக்குங்க டைமு. என்னதான் பண்ணுறது நம்ம? ஸ்ட்ரைட்டாக போக முடியாது, அது ரிவர்ஸில் தான் கொண்டு போகணுங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் தெரியுதுங்களா? இதாங்க பிரச்சனை. அங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போக முடியாதுங்க. நம்ம ரிவர்ஸில் தான் போகணும், போகிறதா இருந்தால். ஆனால் ரிவர்ஸில் போகிறதுக்கு இங்கே இடமே இல்லையே. நான் ரிவர்ஸில் போகிறதுக்கு எல்லாத்தையும் கட்டி வச்சுக்கிறானுங்க. நீங்கள் எப்படி நான் போவேன் ரிவர்ஸில்? வேணால் சென்டராக வேணால் போகலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், உள்ளே அப்படியே போனதா போகலாம். ஆனால் ரிவர்ஸில் போகணுன்னு தான் போடுகிறான். இது வேற மண்ணாகுது இந்த இடம். சுத்தம். ஏய் மாட்டாதடா, யாரா மாடி. எங்கடா மாட்டிக்கிட்ட? வர கீழே மாட்டிச்சு பாருங்க. அங்கே வீல் இருந்தால் போயிருக்குங்க. மாட்டிச்சு. இப்படி ஒரு வழி இருக்கா? இப்படி ஒரு வழி இருக்கா? நாங்கள் வண்டி நின்று அடைச்சி வச்சுருந்தானுங்களே. இப்படி தாங்க போகணும், வேறு வழியே இல்லைங்க. போடா போடா போடா. ஏற ஏற ஏற. வா, இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இதுவே அந்த டேபிளாக இருந்தால் ஈஸியாக வந்துடலாங்க, பிரச்சனையே கிடையாது.
வந்துடுறா. டைம் இல்லை. ஏங்க வரமாட்டுதுங்க பாருங்கள். அந்த இடத்துல வீல் இல்லை, அதெல்லாம் வீல் தூக்கி நிற்குதா பாருங்கள். நல்லா மாட்டிக்கிச்சு. ஆனால் எதுவும் மாட்டலை, எதுவும் லாக்கெலாம் ஆகலை. அந்த இடத்துல வீல் வந்து தரையில் இறங்கல. நம்ம அந்த வேகத்திலே வந்திருந்தானா வந்திருக்கோம். அதில் இங்கே வேறு அது இச்சிச்சு பாருங்க. ஏறா ஏறா ஏறா. எஸ், அவ்வளோதான். வந்துட்டான் 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 ராசா. எஸ், அவ்வளோதாங்க. வந்துட்டாங்க 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 வந்துட்டாங்க. சூப்பர். பா, அதெல்லாம் தெரியாது. வந்துட்டாலா, அதான் போடு. உள்ளே பார்ப்போம், உள்ளே பார்த்துருவோம். இடிக்குமா இங்கே? கண்டிப்பாக இடிக்குங்க. செம்ம ரிஸ்க்கு தான், ஆனாலும் எடுத்து ஆகணும். வேறு வெளியே கிடையாது. எஸ், இப்போ நம்ம என்ன ரிவர்ஸ் எடுக்கணுமா? எப்படி போடுறது ரிவர்ஸில்? ஏய், ஒரு பாயிண்ட் தாங்க. அந்த ஒரு பாயிண்ட். இப்போ இதில் லோடு ஏற்றுனா வண்டி ஏறுமா ஃபஸ்ட்டு? எஸ், யா, எஸ், வெற்றிங்க வெற்றிங்க. ஏற்றுறதுக்கப்புறம் ஏறணுமே, அதெல்லாம் பெரிய பிரச்சனை. பார்ப்போம், இன்ஜின் ஆஃப் பண்ணு. இதுக்கப்புறம் ஏறினதுக்கப்புறம் ஏறணுமே, வண்டி லோடு அதிகமே. மண்ணு வேற இல்லை இது. ஓகே, 4 மணி நேரம் போயிடலாம். ஆனால் இங்கே பாருங்களேன், இப்போ எப்படி ஏற்றுறது? ஒரே மூச்சில் ஏறிடணுங்க, இல்லாட்டா வேலை கேட்காதுங்க. ஒரே மூச்சு தான். எவ்வளோ நேரம் இருக்குது? 7 மணி நேரம் குத்துறான். ஆனால் ஒரே மூச்சில் ஏறணும், இல்லாட்டா அவனை மாட்டினேன் பாருங்க, இடிக்கும் வேற. அப்பா, ஏங்க பாருங்க, அரண்டுருவீங்க பார்த்தீங்கன்னா. இப்போ நான் இதை எப்படி திருப்புறது? இப்படி தான் போகணும். இப்போ வேற ஐயோ ஐயோ.
கட் ஆயிடும். பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். சூப்பர். வந்துட்டான் பாருங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க முடியுமா? பாருங்க. வேற லெவலில் இருக்குதுங்க. என்ன சவுண்டு வேற வந்து நிற்குது. இவனுங்க தானா? ஓகே. இதான் சவுண்டு வருது. எடுத்துட்டு அதாவது நான் எப்படி எடுத்தேன்றதை சொல்கிறேன் பாருங்க. இதில் வந்து வின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. சரிங்களா? அந்த வி பட்டன் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீல் வந்து மொத்தமாக மூவ் ஆகுது. இந்த மாதிரி மாற்ற இடத்துல நீங்கள் அந்த வி பட்டனை யூஸ் பண்ணி அதை அமுக்கி நீங்கள் ஆக்சிலேட்டரை நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா என்னடா அது பாவி டே என்னடா ஏன்டா சொன்னல ஓட்டுறதே கஷ்டங்க இதில். பா எப்படி இது பாருங்க கொக்கி மாதிரி. இப்போ அதிலே மாட்டிங்கன்னா அதுதான் முடிஞ்சிச்சுங்க கதை. பாருங்க இப்படி எதாவது மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு தான் போகணும். இதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். நார்வே நீங்கள் வந்து எப்படியாவது அதை வெளியே எடுக்கணுங்க. அதாங்க விஷயமே. வா செம்மையாக இருக்கு இடம். பார்த்தீங்களா இடம் வேற லெவலில் இருக்குது. டைம் வேறு இல்லை, போய் ஆகணும் சீக்கிரம். சூப்பராக இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் நம்ம இதுக்கு வரல. எல்லாம் கார்னருங்க, அப்படியே கார்னர் தான். அதான் பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்குது. சொன்னால் பார்த்தீங்களா செம்ம சென்சிட்டிவ்ங்க. அப்படியே ஒரு மாதிரி இதாகும்.
அதான் பிரச்சனையே. என்னாச்சு ஃபியூல் இல்லையா? அடப்பா அது வேறயா? பாருங்க செம மழை பகுதிங்க. ஒரு தடவை இந்த ரைடு அடிக்கணுங்க இங்க. செம்மையா இருக்கு பாருங்க. நார்வே நார்வே. வாவ். எல்லாமே ஹெவி தான் போகுது. எல்லாம் பாருங்க ஹெவி தான் போகுது. இந்த ஏரியா ஃபுல்லா ஹெவி தான் போகுது. ஏய் சூப்பரா இருக்குல்ல ரோடு. நார்வே. சரியான சரிவுங்க. பா எவ்வளோ சென்சிட்டிவாக திரும்பிச்சு பாருங்க. பிரேக் பிடிக்கணும், அது வேற பிரச்சனை. தூங்கலாம் முடியாதுங்க, ஸ்லீப்பிங்கும் கஷ்டம். ஜஸ்ட்டு வாவ் செமல. எதிர்பார்க்கவே இல்லையே. பா ரோடு என்ன எப்படி இது? பாரு. ஏய் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். அங்கே பாருங்க. ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி போனால் வேலைக்கு ஆகாது, டைம் இல்லை. நல்லா கிடைக்கிற பார்ட்டை ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். பாதி நேரம் எனக்கு அங்கேயே போயிடுச்சுங்க. ஸ்லீப் பண்ணவும் முடியாது, ஏன்னா ஸ்லீப் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. மொத்தமாக 4 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க வாவ் ஏங்க ஆமாங்க, நீங்கள் கண்டிப்பாக பாருங்க. ஐயோ சூப்பராகுங்க. ஐயோ அந்த அழகை பார்க்கறதுக்கு டைம் இல்லையே. வேற ஒரு ஆர்டர் எடுப்போம் இங்கே இன்னொரு தடவை. ஓ ரன்னிங்கா பாருங்க, ரன்னிங்லேயே கேட்டுங்க பாருங்க. ஹோ. அப்படியே போடா போடா. ஓ ஓ ஓ சூப்பர்.
நான் எதிர்பார்த்த ரோடு. ஆனா வேகமா போ முடியாது. பாம்பு மாரி இருக்குங்க வளைஞ்சு போறது. இருட்ட வேற போகுது. இருட்ட போகுது. டைம் முடிச்சு. ஓகே. ஐயோ! சின்ன அழுத்தம் தாங்க முடிச்சு கதை. அப்பா செம்மையா இருக்கு பாருங்க. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோ. சூப்பர் ஏரியா. இங்க பாருங்க. பெட்ரோல் பங்க் வேற இருக்குது. பெட்ரோல் பங்கும் பெட்ரோலையும் போட முடியாது. இருக்கு, பெட்ரோல் போடலாம். ஆனால் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு தெரியலையே. அது வேற இருக்கே. போகிற வரைக்கும் தாங்குமா பெட்ரோலு? ஸ்லீப் பண்ண முடியாது. எல்லாத்துலேயும் மாட்டிக்கணுங்க. ஸ்லீப் பண்ண முடியாது, பெட்ரோல் போட முடியாது. ஓ, போட முடியும் போது. ம், போட முடியுங்க, போட முடியும். ஓகே, தூங்க தான் முடியாது. பெட்ரோலாவது போட்டுக்கலாம். பரவாயில்ல, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஓகே, அப்படியே வேகமாக போப்பா. தூக்கம். நான் பாட்டுக்கு அவனை பார்க்க கூட இல்லைங்க. தெரிது தெரிது. அப்பா நிறுத்த தயாராகவே இல்லைங்க. இடிச்சிடாத. அப்பா, இங்கே வேறு எவ்வளோ டிராஃபிக்கா. சூப்பர். போன மாதிரி தான். இன்னும் நவர மாட்டாங்களே. அங்கே வழி இருக்கா போகிறதுக்கு? மண்ணில் மாட்டிக்கிச்சுன்னா வழி இருக்குது. ஆனால் மண்ணில் மாட்டிக்கிச்சுன்னா கஷ்டமாயிடுவேன். பாரு, தூங்க சொல்கிறான்டா. டேய் டேய், போங்கடா. பா, நல்ல வேலைங்க, ஒரு சின்ன ரூட்டு கிடச்சிது. அதில் ஏறிட்டேன். பாருங்க, நம்ம வண்டிலாம் போகுது பாருங்க. ஏன்னா இங்கே நிற்கிறதுக்கு இடம் இல்லைங்க, டைம் இல்லைங்க. இவங்க பாட்டுன்னு இது பண்ணுறானுங்க. பாருங்க, இங்கே மட்டும் அப்படியே ரன்னிங்லேயே வந்து டோல்கேட் காசு போடுறானுங்க. பாருங்க, கேமராலாம் வச்சு ரன்னிங்லேயே காசு போடுறானுங்க. சூப்பர். பாருங்க, இடம் வேற மாதிரி இருக்குதுங்க. இது கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம ஒரு ரைடு போட்டாகணும். பார்ப்போம். நல்லா இருக்குங்க.
மழை வேற பெய்ய போதா? எதுக்கு இவனுங்கலாம் வண்டி நிறுத்துறானுங்கன்னு தெரியலையே. இங்கே ரெசிபி ஓப்பன் பண்ணியாச்சுங்க. மழை வேற வழுக்கும். அப்பா எங்கடா மாட்டினியா? நான் இல்லையே, மாட்டலையே. பாருங்க, அந்த தர தட்டுக்குன்னு சொல்லுவாங்களே, அதான் கான்செப்ட். பாருங்க, டனல் வழியாக உள்ளே போனோம், அவ்வளோதான் முடிச்சு கதை. சூப்பர் சூப்பர் ஏரியா. இந்த மண்ணு இந்த இது தோன்றது தான் இது. அதுக்கு தான் அந்த இடத்துக்கு தான் போகுது கரெக்டாக. ஏய் 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 இடிச்சிடாதடா, ஏற்கனவே இடிச்சிட்டு. அப்பா வந்துட்டாங்க. வண்டி மட்டும் நிறுத்திடாத, நிறுத்தினா காலி. வேணாம் 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 வேணாம். எப்படியோங்க எக்ஸலண்ட் வாங்கிட்டேன், கொண்டு வந்துட்டேன். சூப்பர் இடம். இப்போ பார்ப்போம் நம்ம வண்டி எங்கே நிற்கிது. பாருங்க. ஓகே நண்பர்களே, மழை பெய்யுதுங்க இங்கே. நம்ம எப்படியோ ஒரு அப்படி இப்படி கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம். அது கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு என்ன ஸ்கில் டிரைவர் ஆகிட்டோம்ல, அதனால் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ரேங்க் பாருங்கள் எங்கே இருக்கு பாருங்களா, அதுதான். ஓகே நண்பர்களே, சூப்பராக இருக்குது. இப்போதைக்கு நல்லா விளாட்றோம். எல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது கடுமையாக இருந்தது. ஓகே, இதுதான் இந்த லோ லோடர் வந்து ஓகே தான். பட் ஆனால் அதை ரொம்ப லென்த்து பண்ண அது பிரச்சனை தான். இதே நீங்கள் லோ பெட்டை வந்து லென்த்து பண்ணால் பிரச்சனை கிடையாது. இது வந்து லென்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப பிரச்சனை. ஓகே, இப்போதைக்கு நான் உத்தரம் வாங்கிக்கிறேன். லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பாய்.